إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد نبي صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم إياي وإياكم أولا بتقوى الله اتقوا الله حق تقاته اتقوا الله أينما كنتم وكيفما كنتم حيثما كنتم அல்லாஹ்வை அவனுக்கு உரிய அடிமையாக போற்றி புகழ்ந்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறி இன்னும் அவர்கள் வழிவந்த அவரது குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் என்று இன்று வரை சுன்னாவின் கொடியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய உலமாக்களின் மீதும் அவர்களின் மாணவர்களின் மீதும் அதை எட்டி பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம்மவர்கள் மீதும் நமது குடும்பங்கள் மீதும் அண்டை வீட்டார்கள் மீதும் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா கிருபையும் கருணையும் நின்று நிலவுவதாக என்று பிரார்த்தித்து முதலாவதாக எனக்கும் பிறகு இங்கு ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உலகெங்கிலும் வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உபதேசத்தை நான் நினைவு கூறி ஆரம்பம் செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தே, அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறையில் அல்லாஹுவை பயந்து கொள்வோமாக. அல்லாஹுவுக்கு பயப்பட வேண்டிய முறையில் பயந்து கொள்வோமாக. இந்த ஹுத்பாவின் மூலியமாக ஏற்கனவே நாம பேசி வந்த தலைப்பான ஷிர்க்கை பற்றி தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிலை பற்றி கூறுகையில் லா அம்லிகு லி நஃப்ஸின் நஃபஅ வலா லர்ரா என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் 7வது அத்தியாயத்தினுடைய 188வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅ வலா லர்ரா, எனக்கென்று நான் எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்து கொள்ள முடியாது.
யாரு சொல்றது அப்படின்னு நாம நினைவுல நிறுத்த கடமைப்பட்டிருக்கோம். எனக்கென்று நான் எந்த நன்மையும் எந்த தீமையோ செய்து கொள்ள முடியாது. யாரு சொல்றா? சையதுல் முர்சலீன், சையதுல் மஹ்லூகீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன நினைச்சா மலக்குமார்கள் ஹிதுமத்துக்கு வருவாங்க, நினைச்சா சஹாபாக்கள் அவருக்காக முன்ன நின்று எதையும் செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. பாரசீகத்தையும் ரோமையும் தோக்கடித்த மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி சொல்றான்? லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அ வலா லர்ரா, எனக்கென்று நான் எந்த ஒரு நன்மையும் செய்து கொள்ள முடியாது, எந்த ஒரு தீமையும் செய்து கொள்ள முடியாது. சரி, எனக்காக நான் செஞ்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றாங்க அப்படின்னா இல்ல, எனக்காக நான் செய்து கொள்ள முடியாது. அதே மாதிரி நான் உங்களுக்கும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சூரா ஜின்னுல 72வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி சொல்றான், குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரவ் வலா ரஷதா, உங்களுக்கு நான் எந்த ஒரு நோவினையும் செய்ய முடியாது, உங்களுக்கு நான் எந்த கெடுதியும் பண்ண முடியாது, உங்களுக்கு நான் நினைச்சா உங்களை நேர்வழிப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்து உங்களை செழிப்பாக்கிறவும் முடியாது. ரஷதா, உங்களை நான் நுட்பமான அறிவோடு உங்களை எக்யூப் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எனக்கும் நான் எதுவும் செஞ்சுக்கிற முடியாது, உங்களுக்கும் நான் எதுவும் செய்ய முடியாது, எனக்குன்னு எதுவும் சக்திகள் கிடையாது, எனக்குன்னு எந்த சக்தியும் கிடையாது. ஆனா பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைய, என்ன நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், நான் உங்களை போன்றே உங்கள் அனைவரையும் போன்றே நான் ஒரு மனிதன், எனக்குன்னு பிரத்யேகமா எதுவும் கிடையாது வஹியை தவிர. எனக்கும் உங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எனக்கு வஹி அனுப்புறான், இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எனக்கு நன்மையோ தீமையோ நான் செய்து கொள்ள முடியாது, உங்களுக்கு நன்மையோ தீமையோ நான் எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நபியினுடைய நிலை, நபியின் தலைவர்களுடைய நிலை, மிஅராஜ் பயணத்துக்கு சென்ற நபியினுடைய நிலை, அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமான நபியினுடைய நிலை, கலிமாவிலே ஒரு பகுதியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற நபியினுடைய நிலை. நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எல்லாருக்கும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தெரியாத விஷயம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னது? ஈசா அலைஹி வஸ்ஸலாம் அவர்களிடம் யாராவது உதவி தேடினால் அந்த நபருடைய நிலை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் உதவி தேடினால் அந்த நபருடைய நிலை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமை எனக்கு உதவிக்கு வாருங்கள் என்று ஒருத்தர் அழைத்தாரே, ஆனால் அவருடைய நிலை என்ன? காஃபிர். அப்படிங்கும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உதவிக்கு வருவாங்க, இல்ல இந்த அவுலியா உல்லா எனக்கு உதவிக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதவிக்கு கூப்பிடுறது தப்பு அப்படின்னு சொன்னா, ஏனைய நபிமார்களை உதவிக்கு கூப்பிடுவதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தனி பிரத்யேக சக்திகள் இருக்கிறது என்று நினைப்பதும், அல்லது அவுலியாக்களுக்கு இந்த மாதிரி சக்திகள் இருக்கிறது என்று நினைப்பதும் மிகப்பெரிய அபத்தம். ஷிருக்கு குஃபுர். இது எவ்வளவு பெரிய ஷிருக்கு குஃபுருங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு வசனங்கள் மூலியமாக நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிருக்குன்னு சொல்றான், குஃபுர்னு சொல்றான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயம், ஆனா நீங்க மற்றவங்களுக்கு செய்றீங்க, இது மிகப்பெரிய குற்றம் என்பதாக
அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதற்கான ஆதாரங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 46வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்பும் விதமாக கேட்கின்றான். வமன் அதல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹி, அல்லாஹுவை விட்டு விட்டு அழைக்கக்கூடியவர், வேறு ஒருவரை அழைக்கக்கூடிய அவரை காட்டிலும் வழிகெட்டவர் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹுவை தவிர வேறு ஒருத்தரை அழைக்கக்கூடியவரை காட்டியும் வழிகெட்டவர் யாராவது இருக்க முடியுமா? உதவிக்காக பிரார்த்தனையாக அழைக்கக்கூடியவர் வழிகேடர், அவரை காட்டிலும் வழிகேட்டில் உச்சபட்சத்தில் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவருடைய நிலை அந்தோ பரிதாபம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். மல்லா யஸ்தஜிபு லஹு, அந்த கூப்பிடப்படுதே அந்த ஆலிஹா, அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சு கூப்பிடுறாங்களே, அவர்களில் எவரும் இவருக்கு பதிலளிப்பதற்கு தயாராகவே இல்லை. மறுமை வரையில் இவர்களுக்கு பதிலளிப்பதற்கு அவர்கள் தயாராகவே இல்லை. நீங்க பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இம்கானிஹி நெஹின்னு சொல்லுவாங்க, மும்கின்ஹி நெஹின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி, அதாவது சாத்தியமே இல்லை, அவங்க பதிலளிப்பது சாத்தியமே இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பதிலளிக்க போறது இல்லை, மறுமை வரையிலும் உங்களுக்கு பதிலளிக்க போவதில்லை. அவர்கள் உங்களுடைய அழைப்பை விட்டும் மிகவும் பாராமுகமாக இருக்கின்றார்கள். அவங்க கவனிக்கவே இல்லை. நீங்க கேட்கறதையோ நீங்க மன்றாடுறதையோ அவங்க கவனிக்கவே போறது இல்லைங்கும் போது உங்களுக்கு எப்படி பதிலளிக்க போறாங்க? அவங்கள்ட்ட போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். சரியா? இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை தவிர்த்து நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள் பதிலளிக்க போவதில்லைன்னு சொல்லலாம். மறுமை நாள் வரையில், டைம் ஃப்ரேம் என்னது? மறுமை நாள் வரையில் அவங்க பதிலளிக்க போவதே இல்லை. அதே மாதிரி அவர்களுக்கு முஹம்மதுக்கே எந்த இக்தியாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே எந்த அதிகாரமும் இல்லைங்கும் போது வணங்கப்படக்கூடிய மித்தவைகளுக்கு என்ன அதிகாரம் இருக்க போகுது? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 35வது அத்தியாயத்துல 13-14 சொல்லி காமிக்கிறான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை, அவங்க கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய துவாவை அவர்கள் கேட்க போவதில்லை, அப்படியே கேட்டாலும் அவர்கள் பதிலளிக்க போவதில்லை. மறுமை நாளில் நீங்கள் யாரை இணை வைத்தீர்களோ அவர்கள் நீங்கள் இணை வைத்தமையை மறுப்பார்கள். நான் இணை வைக்க சொல்லல, அவனா இணை வச்சான், அவனை தண்டியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. உங்களை பத்தி நான் உங்களுக்கு எந்த செய்தியுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 35வது அத்தியாயத்துல 13-14 வசனங்கள்ல சொல்லி காமிக்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குஃபுராக சொல்லும் போது, இது ஷிர்கு, அதோட சேர்த்து இது குஃபுர் அப்படின்னு சொல்லும் போது 23வது அத்தியாயத்தினுடைய 117வது வசனத்துல வமை யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு பிஹி ஃபஇன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பிஹி, எவர் ஒருவர் அல்லாஹுவை தவிர வேறு ஒரு கடவுளை அழைக்கின்றாரோ லா புர்ஹான லஹு பிஹி, அதை பத்தி அவருக்கு எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை, முகாந்திரமும் இல்லை, அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அவருடைய கணக்கு எல்லாம் அல்லாஹ்விடத்தில், அவனுடைய இரட்சகனிடத்தில் இருக்கிறது. அவர் காஃபிராக, வெற்றி அடையாத காஃபிராக இருக்க போகிறார், வெற்றி அடையாத காஃபிராக இருக்க போகிறார். இந்த செயல் எல்லாம் குஃப்ரான செயல். அல்லாஹுவை தவிர்த்து வேறு ஒருவரை வணங்குவது, வேறு ஒருவருடன் நன்மையை எதிர்பார்ப்பது, அல்லது தீமை அவர் நமக்கு ஏற்படுத்த முடியும் நினைக்கிறது, துவா கேட்கிறது, இது எல்லாமே என்னது? ஷிர்கு, குஃபுர். ஷிர்கு மற்றும் குஃபுர்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19வது அத்தியாயத்தினுடைய 48, 49 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். என வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹி வதுஊ ரப்பி அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்னது? அதாவது உங்களை விட்டு நான் தூரமாயிட்டேன். நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் அழைக்கக்கூடிய கடவுள்களை விட்டும் நான் தூரமாயி என்னுடைய இரட்சகனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். அசா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, என்னுடைய துவாவை அல்லாஹ் எனக்கு நிராசையாக்கி விட மாட்டான். என்னுடைய துவால அல்லாஹ் என்னை கைவிட்டு விட போவதில்லை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறான். இந்த ஆயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ, இந்த நபி எந்த நிலைப்பாடு எடுத்தார்களோ அதே நிலைப்பாடு நாம எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் துவா வேற ஒருத்தர்கிட்ட கேட்கறது ஷிர்க்கு, பிரயோஜனம் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அடைய முடியும்ங்கிறது ஷிர்க்கு, வேற ஒருத்தர் நம்மளுக்கு நோவினை கொடுக்க முடியும் அல்லாஹ்வை தவிர்த்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஷிர்க்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பதிவு செய்யறோம். இந்த நிலைப்பாடு நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியும், அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கணும்னு தெரியும். ஆனால் பிறர்கள் வணங்கக்கூடிய அனைத்தையும் விட்டு அதை விட்டு தூரமாகி விட்டு அதை புறக்கணித்து விட்டு அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு புகலிடும் என்று நினைத்து கேட்க வேண்டும். பிறவற்றால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற நினைப்போடு துவா கேட்கணும். அந்த நிலைப்பாடு வரணும். அதை புறக்கணிச்சுட்டேன், அதை நஃபி செஞ்சுட்டேன், அல்லாஹ்வை நான் இஸ்பாத் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்போடு துவா கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய துவாக்கள் புறக்கணிக்கப்படாத பதிலளிக்கப்பட்ட துவாக்களாக இருக்கும். அல்லாஹ்வால மட்டும்தான் நம்மளுடைய துவாக்களுக்கு பதிலளிக்க முடியும். அப்படி பதிலளிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தெரியுமா பதிலளிக்கிறான்? வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப வ குல்லன் ஜஅல்னா நபிய்யா, அவருக்கு இஸ்ஹாக்கையும் அதன் பிறகு யாக்கூபையும் தொடர்ச்சியான அருட்கொடைகளாக கொடுத்தோம், அன்பளிப்புகளாக கொடுத்தோம், அவர்களை நபியாகவும் ஆக்கி வைத்தோம். அவங்க கேட்டதை காட்டியும் பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். கேட்டதை காட்டியும் உண்மையான முவஹிதாக இருந்து, முஹக்கிகு தௌஹீதாக இருந்து ஒருவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வாரே ஆனால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதை காட்டியும் பன்மடங்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவையும் தெரிஞ்ச பிறகு, இவ்வளவையும் ஒருத்தருக்கு குர்ஆன்ல அல்லாஹ் படிப்பினையாக கொடுத்த பிறகு யாராவது ஒருத்தர் நான் உங்களுக்கு பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரா? நீங்க என்கிட்ட கேளுங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன், நான் உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? உண்மையிலேயே குர்ஆனையும் சுன்னாவையும் படித்திருந்தாரே ஆனால், இந்த ஆயத்துக்களை அவர் படித்திருந்தாரே ஆனால் அவர்கிட்ட அந்த தைரியம் வருமா? அல்லது நான் பதில் அளிக்காட்டியும் இன்ன அவுலியா பதில் அளிப்பார், இன்ன சாலிஹீன் பதில் அளிப்பார், இன்ன நபி பதில் அளிப்பார் என்று யாராலையாவது நெஞ்சுரத்தோட சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இந்த ஆயத்தை படிச்ச யாராலையும் அப்படி சொல்ல முடியாது. அப்படியும் இங்கு இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் நாம மார்க்கத்தை விட்டு அவ்வளவு தூரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். நாம இதை நம்மளுடைய மஜ்லிஸ்கள்ல பேசாததனுடைய விளைவு, இது தவறு, இது தப்பு, இது நம்ம செய்யல, இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு பேசாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு மக்கள் வழிகட்டு அந்த மாதிரி தவறை தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் நம்ம நம்மளுடைய மஜ்லிஸ்கள்ல நம்ம பேசாம இருந்தோம்னு சொன்னா இந்த விஷயங்களை
இனி வரக்கூடிய சந்ததியினுடைய நிலை மிகவும் பரிதாபமானதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே கேள்வியை கேட்கிறான். அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹு அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்கிறான். என்ன, அவங்க பிரார்த்திச்சா, நோவினை செய்யப்பட்டவர் பிரார்த்தித்தால் இவர்கள் பதிலளித்து விடுவார்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். பதிலளிச்சிட முடியுமா? அவங்களுக்கு அது முடியும் இது முடியும்ன்றாங்களே, பதிலளிச்சிட முடியுமா? பதிலளிச்சுதான் பாரு, நான் நோவினை கொடுத்தா பதிலளிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சவாலாக கேட்கிறான். எல்லாரும் அழியக்கூடியவர்கள், எல்லாரும் மலக்கா இருக்கட்டும் நபியா இருக்கட்டும் எல்லாரும் அழியக்கூடியவர்கள், எல்லாரும் குல்லுமன் அலைஹா ஃபான், யாருக்குமே அல் ஹய்யுல் கய்யூமை தவிர வேற யாருக்கும் என்ன இல்ல, நிரந்தரமான வாழ்க்கைங்கிறது இல்ல, மவுத் இல்லாத வாழ்க்கைங்கிறது கிடையாது. மவுத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்தாதான் நிரந்தரமான வாழ்க்கை. சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அதுல எல்லாரும் அதுக்குள்ள ஆயுதாவாங்க, அதுக்குள்ள அடங்குவாங்க. எல்லாரும் அழியக்கூடியவர்கள், எல்லாரும், யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழே. அப்படிங்கும் போது யார் என்ன நன்மையை செய்திட முடியும், யார் என்ன தீமையை செய்திட முடியும்? யாரோ நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. யாரோ நம்மளுக்கு பெருசா நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், எல்லாத்தையும் மறுத்துட்டு தான், நஃப்ஸையும் ஹவாவையும் எல்லாத்தையும் மறுத்துட்டு தான் அல்லாஹ் ஒருத்தன் தான் எனக்கு புகலிடம் நினைக்கணும். என்ன, படைப்புகள்ல யாருக்கும் என்ன கிடையாது, துன்யாவிலையும் அதிகாரம் கிடையாது, ஆகிரத்திலையும் அதிகாரம் கிடையாது. எந்த ஒரு படைப்புக்கும் துன்யாவிலையும் அதிகாரம் கிடையாது. மனுஷன் என்ன நினைக்கிறான், துன்யால என்ன வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன். ஏன் நான் எல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு முடியாட்டி பார்ப்போம், அல்லாஹ்ட்ட கேட்போங்கிற மாதிரி இருக்கு மனுஷனுடைய செயல்பாடுகள். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ்னுடைய உதவி இன்றி எந்த ஒரு அசைவும் மனிதனால செய்ய முடியாது. அசைவுகள் அல்லாஹ்னுடைய கருணை. இந்த உயிர் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், இந்த உடல் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அறியாமையினாலும் அநியாயத்தினாலும் நாம மதமை கொண்டு அலைந்தால் அதற்குரிய விலையை நாம கொடுக்க வேண்டியது இருக்கும் மறுமையில. அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த உலகமும் நம்மளோடது இல்ல, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை. மறு உலகம் நம்ம கையில இல்ல. நாளைக்கு மறுமையில் எல்லோரும் என்ன நிர்வாணமாக அல்லாஹ் முன்னாடி மஹ்ஷரில் நிக்க வேண்டியது இருக்கிறது. உராத்துன் உஃபாத்தா நாம் நிக்க வேண்டியது இருக்கிறது. அதுல முதல்ல ஆடை அணிவிக்கப்பட போறவர் இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள். என்ன, அப்படி ஒரு சூழ்நிலையை பற்றி அல்லாஹ்னுடைய தூதர் பேசிட்டு சொல்றாங்க, யாரும் தங்களுடைய அமல்களால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. யாரும் தன்னுடைய அமல்களால் சொர்க்கத்துக்கு போய்விட முடியாது. நான் செய்யற விஷயம் எனக்கு இந்த உலகத்துல உதவி செய்யுமா, இந்த உலகத்திலையும் உதவி செய்யாது. மறுமையில உதவி செய்யுமா, நான் செய்யக்கூடிய நன்மைகளாவது எனக்கு மறுமையில உதவி செய்யுமா, அதுவும் உதவி செய்ய போறதில்லை அல்லாஹ்னுடைய கருணை இருந்தாலே தவிர. இதை கேட்ட உடனே முன்பின் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நமக்கு என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருமோ, நம்மளுக்கு படிக்கும் போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருமோ, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கும் போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருமோ, அந்த எல்லா கேள்விகளையும் கேள்வியாக கேட்டு பதில் பெற்று இந்த மார்க்கத்தை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்கள். என்னது உங்களோட நிலைமை, யார சொல்ல, உங்களுக்குமா அந்த நிலைமை அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்குமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அறிவிக்கப்பட்டு அப்படிப்பட்ட நபியாகிய உங்களுக்குமா அந்த நிலைமை அப்படின்னா, ஆமா அல்லாஹ்னுடைய கருணை இல்லாட்டி எனக்கும் அதே நிலைமை தான் சொல்றாங்க அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரிலையும் முஸ்லீம்லையும்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்னுடைய கருணையின்றி, அல்லாஹ்னுடைய அருளின்றி யாரும் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. என்ன, இவருடைய சொஹபத் இருந்தா, அவருடைய சொஹபத் இருந்தா நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இவருடைய ஷஃபாஅத் இருந்தா, அவருடைய ஷஃபாஅத் இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் மனசு வச்சா மட்டும்தான் நாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். மனிதர்கள் ஏன் இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு என்ன தெரியல? அல்லாஹ்னுடைய மகத்துவம் தெரியவில்லை. அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வல்லாஹி இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்லி காமிக்கிறாங்க? உங்களிலேயே அதிகமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களிலேயே வச்சு அதிகம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவன் நான். இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்க? நான் அல்லாஹுனுடைய மகத்துவத்தை அறிந்தனால் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். நாம் அல்லாஹ்வை பயப்படல, தாந்தோணித்தனமா நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன? நாம ஷிர்க் வைக்கும் நம்மளுடைய சமூகம் அஞ்சல அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்னுடைய மகத்துவம் அறியாமை. அல்லாஹ்னுடைய மகத்துவத்தை பத்தி தெரியல, அவனுடைய கண்ணியத்தை பத்தி தெரியல, அவன் யாருன்னு தெரியல. அதனுடைய விளைவு என்னது? என்ன வேணுமோ செய்வேன், வாழ்க்கையில நான் என்ன வேணுமோ செய்வேன். அது ஷிர்க்குங்கிற பாவம் உட்பட எந்த பாவத்தை வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற தைரியம், குருட்டு தைரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். என்னது? குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம். இப்படி சொல்லி சொல்றான். என்ன சொல்றான்? என்னது? நபியே நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு என்னுடைய ரப்புக்கு மாறு செய்து விட்டால் அந்த மகத்தான நாளின் தண்டனையை பயப்படுகிறேன். யாரு சொல்றா? முன்பின் பாவங்கள்லாம் எனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்ச நபி சொல்றார். என்ன, நாளைக்கு மறுமையில இப்படியெல்லாம் நடக்கும், எனக்கு மகாமே மஹமூத் என்பது இருக்குது, இந்த துவாவை ஓதுங்க, எனக்காக என் மீது ஸலவாத் அதிகமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அத்தனையும் சொன்ன அதே நபிய அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான் அப்படின்னு சொன்னா என்னது? நான் ஒரு பாவம் செய்து விட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டால் அதற்குரிய தண்டனையை மறுமையில் பெறுவேன் என்று நீங்க சொல்லணும். நீங்க அதை சொன்னாதான் அது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு டேஞ்சரானது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரை சொல்ல. சரி, ரசூல்லா பயந்தாங்களே, ரசூல்லா பயந்த சுவாபமா? ரசூல்லா பயந்தாங்கல்ல, ரசூல்லா அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க, இவ்வளவு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ரசூல்லா பயந்த சுவாபமா? ரசூல்லா அவங்களுக்கு எதை கண்டாலும் பயமா இருக்குமா? உலகம் தெரியாதவங்களா ரசூலுல்லா? ஏன் பயந்தாங்க அல்லாஹ்னுடைய தூதர்? எவ்வளவு தைரியமான அல்லாஹ்னுடைய தூதர் இப்படி பயந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. பல போர்கள் நடந்திருக்கிறது. எல்லா போர்களிலும் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மிக மிக கெட்ட ஒரு சூழ்நிலையில் சந்திக்கும். ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலையில ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை சந்திக்கும். இஸ்லாமிய சமூகம் மற்ற சமூகத்தை சந்திக்கும், எதிரிகளை நாங்க சந்திப்போம். அப்படி சந்திக்கும் போது எங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்னுடைய தூதர் பின்னாடி நாங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்னுடைய தூதர் பின்னாடி நாங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்னுடைய தூதர் தான் எங்களை வழி நடத்துவார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள். இத்தகையினா அவர் பின்னாடி போய் நாங்க ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? வீரத்துக்கு முன்னுதாரணமாக இருந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போய் நாங்க ஒளிஞ்சுக்கிறோம். ஹுனைனை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபால வர்ணிக்கிறான். இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. காஃபிர்கள் வெறும் 4000 பேரோ என்னமோ இருந்தாங்க,
முஸ்லிம்கள் 12,000 பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட போரிலே என்ன செய்யறாங்க? முஸ்லிம்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களும் சுஃபியான் பின் ஹாரிஸ் அவர்களும் அல்லாஹனுடைய தூதர் உட்கார்ந்து அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹனுடைய தூதர் முன்னோக்கி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னோக்கி எடுத்து செல்கிறார்கள். என்ன சொல்லிக்கிட்டு, அன நபியும் லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப் அப்படின்னு சொல்லி அந்த போரனுடைய திசையவே அல்லாஹனுடைய தூதர் நேர்வழிப்படுத்துறாங்க. நான் போய்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நேர்வழிப்படுத்தி அந்த ஹுனைன் யுத்தத்தை கையாளுறாங்க அல்லாஹனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட நபி, இப்படி உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாத நபி, எந்த ஒரு ஓசை கேட்டாலும் எல்லாரும் விழிப்பதற்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்து எல்லாரும் நிம்மதியா இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற நபி. அந்த நபி அல்லாஹ்னு வரும்போது, அல்லாஹ் அப்படின்னு அவனுடைய பேர் சொல்லப்படும் போது மட்டும் என்ன செய்யறாங்க? நடுநடுங்கி போறாங்க. தொழுகையில் நிற்கும் பொழுது கிரு 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 கிருன்னு குரல், என்ன அல்லாஹுவை கண்டு அஞ்சிய குரல், நடுங்குற குரல் தொழுகும் போது மட்டும். இப்படிப்பட்ட நபியினுடைய வாரிசுகளாக, இப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்துகளாக இருந்து கொண்டு அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ் என்ற வார்த்தையே இல்லாத நிலையில் இந்த சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹை பற்றி அறிந்திருந்தாலும் மிக குறைவாக அறிந்திருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அதிகம் படிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹுவை தொழக்கூடியவர்களாக, அல்லாஹுக்காக வணக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக, நம்மளுடைய துஆக்களை, நம்மளுடைய லாப நஷ்டங்களை அல்லாஹ் மட்டுமே ஏற்படுத்துகிறான் என்று ஆழமாக நம்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக ஹுதுபாவினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். பார்ந்த சகோதரர்களே, சென்ற ஹுதுபால ஷிர்க்கை பற்றி நம்ம பேசணும். ஷிர்க் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய அஜ்மத் தெரியாததுனால, அல்லாஹினுடைய மகத்துவம் தெரியாததுனால, அல்லாஹுவை பற்றிய அறிவு இல்லாததுனால நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றம். உலகத்தினுடைய மிக முதன்மையான, மிக டேஞ்சரான ஒரு குற்றம். அதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அதற்கு சற்றும் குறையாத சிஹ்ரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்தில், ஆயத்து சிஹ்ருன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறான். என்ன சிஹ்ர் என்பது குஃபுர் என்பதை அதே ஆயத்தில், அந்த ஆயத்தினுடைய விளக்கமாக நமக்கு சொல்லப்படுகிறது. சிஹ்ர் செய்தல் என்பது குஃபுர். சிஹ்ர் செய்வதோ, சிஹ்ரை ஆதரிப்பதோ, சிஹ்ருக்கு எந்த விதத்தில் ஒத்துழைப்பு செய்தாலும் அது குஃபுர் என்பதாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த விஷயங்கள் நம்மளுக்கு மத்தியில் பேசப்படாததுனாலையோ என்னமோ, இந்த விஷயங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படாததுனாலையோ என்னமோ, ஏன்னா நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய குஃபுரான நிகழ்வுகளை என்ன ஒரு டைம் பாஸாக அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கருதி பார்க்கக்கூடியவர்களாக அல்லது கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மளுடைய சமூகத்தின் பெரும்பான்மை இருந்து கொண்டிருக்கிறது. சிஹ்ரை ஆதரிக்கக்கூடிய சமூகமாக, நம்மளுடைய கண்ணை ஏமாற்றக்கூடிய வித்தைகளை ஆதரிக்கக்கூடிய சமூகமாக, அதை ஒரு பெரிய ஆறுதலாக பார்க்கக்கூடிய சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு மிக மிக பெரியது. இது மாதிரி எல்லா பாவங்களுடைய விளைவும் மிக மிக பெரியது. எல்லா பாவங்களுடைய விளைவும்
மிகப்பெரியது, அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத தனிநபராகவும் சமூகமாகவும் நாம் உணர வேண்டும். அதுல சிகிர் பெரிய விஷயம். சிகிருக்கு எவ்வளவு எதிர்ப்பு காமிக்கணுங்கிறது அதற்குரிய தீர்ப்புல இருந்தே நம்மளுக்கு தெரியும். என்ன தீர்ப்பு? முர்த்தத்துக்கான தீர்ப்பு. சிகிருக்கான தீர்ப்பும் முர்த்தத்துக்கான தீர்ப்பும் ஒண்ணு. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்துச்சுன்னா தண்டனை எப்படி நிறைவேற்றணும்? மரண தண்டனை நிறைவேற்றணும். இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமே ஆனால் சிகிரு செய்யக்கூடியவருக்கும் எனது முர்த்தத்துக்கு மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடியவருக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடிப்படையில் என்ன தண்டனை கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய லா. எவ்வளவு கடுமையான பாவமாக இருந்தால் இப்படி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கும். அது நம்மையும் சீர்குலைத்து சமூகத்தையும் சீர்குலைத்து விடும். நம்மளுடைய நிம்மதியும் கெடுத்து சமூகத்தில் இருக்க சமூக நிம்மதியும் சமூக அமைதியும் கெடுத்து விடும். அதனாலதான் அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல சஹாபாக்கள் ஈராக்குக்கு போறாங்க, ஒரு சஹாபி போறாங்க. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் சிகிரு செஞ்சு காமிக்கிறார். அவருக்கு முன்னாடி அவர் இருக்க சிகிரு செஞ்சு காமிக்கிறாங்க. சிகிரு செஞ்சு காமிச்சா மக்கள் எல்லாம் எப்படி சிகிரு செஞ்சு காமிக்கிறாருன்னா, ஒருத்தரை கூப்பிட்டு வெட்டிப்புட்டு அவரை பேர் சொல்லி அழைக்கிறார், எந்திரிச்சு வருகிறார். வந்தால் அந்த மாதிரி சிகிரு செஞ்சு காமிக்கிறார். சிகிரு செஞ்சு காமிச்ச உடனே அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய மனுஷனா இருக்கானே என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மறுநாள் அந்த சஹாபி முன்னாடியே திரும்பவும் செஞ்சு காமிக்கிறாரு. அந்த சஹாபி அந்த நபரை வெட்டி விட்டு உண்மையானவனாக இருந்தால் அவனை எந்திரிச்சு வர சொல்லுன்றான். உண்மையானவனாக இருந்தால் அவனை எந்திரிச்சு வர சொல்லு, அவன் உயிர் கொடுக்க முடியுதானே அவனால, அவனை எந்திரிச்சு வர சொல்லு இப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக சஹாபாக்கள் சகித்து கொள்ளாத ஒரு பெரிய பாவம். ஆனா அதை கண்டு ஆனந்தம் அடைவது எவ்வளவு பெரிய குற்றம். ஆனந்தம் அடைவது, அதை என்டர்டைன் பண்றது, அதுல போய் லகித்திருப்பது, அதை குற்றம்னே நினைக்காதது, அது எவ்வளவு பெரிய பாவம். குற்றத்தை குற்றமாகவாது நினைக்கணும். அதுக்காகவாது எதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது, எதெல்லாம் மார்க்கத்தில் ஹலாலாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடியவர் குஃப்ரில் இருக்கிறார். அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கக்கூடியவர் குஃப்ரில் இருக்கிறார். அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராமாக்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் ஹராமாக்குனதை ஹலாலாக்குறதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. ஆகமாக ஆக்குனது அது ஆகமாக ஆக்குனது தான். ஆகுமானது அல்ல என்று அல்லாஹ் குறிப்பிட்டது அது ஒருபோதும் அனுமதிக்கப்படாதது தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் எந்த முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடாது. அதுக்காகவாது ஃபிக்ஹ் படிக்கணும், அதுக்காகவாது சட்டங்கள் படிக்கணும், எது ஹலால் எது ஹராம்னு படிக்கணும். என்னுடைய மனதுல அதுக்கு மாற்றமான எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக படிக்கணும். ஆகையால இது போன்ற பாவங்கள் என்ன இன்னைக்கு ஏராளமாக இருக்கிறது. ஏனைய பாவங்கள் கத்லுன் நஃப்ஸ், ரிபா போன்ற பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்கள் எல்லாமே தவறு என்று கருத வேண்டும். இன்னைக்கு யாரையோ கொலை ஜஸ்ட் செய்தியா கேட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கொலை செய்வது பாவம், ஒரு உயிர் பறி போகிறது, ஒரு உயிரை ஒருத்தன் இறக்கமே இல்லாம எடுத்திருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லாம் என்னைக்கோ போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சர்வ சாதாரணமாக ஒரு கொலை சம்பவத்தை சர்வ சாதாரணமாக பரப்பக்கூடிய சம்பவம். அங்க ஒரு கொலை நடந்துருச்சு, இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு, அசால்ட்டா பரப்புறாங்க. அசால்ட்டா செய்திகள் பரப்பப்படுகிறது. அந்த செய்திகளையும் அப்படியே கடந்து போகக்கூடிய சமூகமாக இருக்கிறது. ஒரு கொலையை குற்றமாக பார்க்கக்கூடிய சமூகமாக இருப்பதை விட்டு இந்த சமூகம் கொலையை செய்தியாக கேட்டு கடந்து போகக்கூடிய சமூகமாக இருக்கிறது. பாவத்தை பாவமா நினைக்கணும், அப்பதான் நம்ம அந்த பாவத்தை விட்டு தவிர்த்திருப்போம். பாவத்தை பாவமாவே நம்மளால நினைக்க முடியலன்னா அது பாவம். அந்த பாவத்தை அவனால எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நம்ம மனசு பதறலைன்னா அப்புறம் நம்ம எப்படி பாவத்தை எதிர்க்க போகிறோம்?
நாம எப்படி ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க போகிறோம், அமைதியான சமூகத்தை எப்படி உருவாக்க போறோம், நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய சமூகத்தை எப்படி உருவாக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை பாவமாக கருதக்கூடிய மக்களாக, பாவங்களுடைய விளைவை தெரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமுஸ்ஸலா.